அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 28, 2023 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதில் வெப்சைட்டில் பாருங்கள். கோயில் தெருக்கள் அனைவரும் செல்லலாம் என்ற உரிமையை பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த வைக்கம் போராட்டம் 100 சிறப்பு விழான்னு தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள். ரீசெண்டாக இந்த மாதிரி எந்த போராட்டம் 100 ஆண்டுகளை கடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா வைக்கம் போராட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கம் போராட்டத்தை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியும் உங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நவீன ஆயுத உற்பத்தி ரஷ்யா ஆர்வம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நவீன ஆயுதங்கள் உற்பத்தியை தொடங்க தயார் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் 5 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அந்நாட்டு தலைவர்கள் மாஸ்கோவில் அவர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவை புதன்கிழமை சந்தித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர் வருவதோர் நோய் வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாகிய வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லைன்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பிரதமர் தொடங்கி வைக்கும் அம்ருத் பாரத் விரைவு ரயில் பிற ரயில்களை விட 17% கட்டணம் அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் தொடங்கி வைக்குள்ள அம்ருத் பாரத் விரைவு ரயிலின் 2வது மற்றும் படுக்கை வகுப்பு கட்டணம் பிற ரயில்களை விட 15 முதல் 17% அதிகம் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா அந்த அம்ருத் பாரத் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த ட்ரெயினை பற்றினா வேறு ஏதாவது எக்ஸைட்டிங்கான விஷயம் இல்லைனா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவும் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேரை நம்ம ரிலேட் பண்ணி படித்து நம்ம அது சம்மந்தமாக தேடி பார்க்குறப்போ அது எப்பயுமே மறக்காது. உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தாலும் இதுதான் அன்றைக்கி தேடினோமே அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதுக்காண்டி தான் பார்த்து கமெண்ட்டில் தெரிவிங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். அடுத்ததாக வங்கி சேமிப்புக்கு இந்தியர்கள் முன்னுரிமை, தங்க முதலீட்டிலும் ஆர்வம், பங்கு சந்தை முதலீடும் அதிகரிப்புன்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது குரூப் 2 இல்லை குரூப் 1 மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். இது சம்மந்தமாக எதுவும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபட்டா 2 ஏவுகணை பாகிஸ்தான் வெற்றிகர சோதனைன்னு தெரிவிச்சிருக்காங்க. பல ஏவுகணைகளை சரமாரியாக ஏவும் திறன் கொண்ட தனது ஃபட்டா 2 தளவாடத்தை பாகிஸ்தான் புதன்கிழமை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது. ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடத்தில் சோதனை புதன்கிழமை நடைபெற்றது. அதில் அந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக செயல்பட்டன. அதிநவீன மின்னணு சாதனங்களும் உயர்திறன் கொண்ட வழிகாட்டு கருவிகளும் அந்த ஏவுகணை தளவாடத்தில் பொருத்தப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன நியூஸை சொல்லலாம். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுவரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் ஒன்று கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது. வேணுவரவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.